மகாகௌரி அப்படிங்கிற துர்காவை நமஸ்கரிக்கும் போது வழிபடும் போது மகானாலே பெரிய பெரிய இடத்தை உங்களுக்கு அளிக்கக்கூடியவள். நீங்கள் அதுக்கு டிசர்விங் பீப்புள். உங்களுக்கு அறிவு இருக்குது, உங்களுக்கு உழைப்பு இருக்குது, உங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்தை அடையும் சக்தியை ரகசியமாக உள்ளே வைத்து கொண்டு அவதிப்படுகிறீர்கள். அந்த அவதியிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவள் மகாகௌரி. மகாகௌரியை நம்ம கேதாரிய கௌரி விரதம்னு நம்ம வருஷம் பண்ணுறாங்கல்ல, அந்த கௌரி மாதா கேதார கௌரி விரதம் தீபாவளிங்கிற அந்த ஐப்பசி மாதத்தில் விருச்சிக ராசி வரும்ல. ஐப்பசிங்கிறது வந்து துலா மாதம், ஐப்பசிங்கிறது துலா மாதம். அப்போ துலாத்துக்கு அடுத்து வரக்கூடிய விருச்சிகத்தை பத்திரப்படுத்துறதுக்கு கேதார கௌரி விரதம் நம்ம பண்ணுறோம். எப்போவுமே 2ஆம் இடம் பலம் இருந்தால் தான் நம்ம நன்னா இருப்போம்னு சொல்லுவோம். அப்போது விருச்சிக மாதத்தில் பலமாக ஏற்படுறதுக்கு துலா மாதத்தில் நம்ம இந்த கேதார கௌரி விரதத்தை எடுத்து தயாராகி விருச்சிக மாதம் வரும்போதே உங்களுக்கு சூரியனுடைய அந்த வெளியில் வரும். சூரியன் வந்து துலா மாதத்தில் நீச்சம். அந்த நீச்ச சூரியன் வெளியில் வருது வந்து விருச்சிக மாதம்னு சொல்லப்படக்கூடிய கார்த்திகை மாதத்தில். அந்த கார்த்திகைக்கு நம்மளை தயார் பண்ணக்கூடிய அந்த கார்த்திகை போது தான் நம்ம செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய முருகனை கொண்டாடுறோம். இப்படி எல்லாத்தையும் கொண்டாடுறதுக்கு கேதார கௌரி விரதத்தை நம்ம முன்னாடியே எடுத்துக்கிற அளவு நம்ம மூதாதையர்கள் வழிபடுத்திருக்கா.